بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقلب الليل والنهار. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. கமா அலைஹி ஸலாத்து வஸலாம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்த சிலை நன்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் வழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை வழிமுறைகளை முன்பின் தொடர்விடாமல் வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக ஊரில் உண்டான உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிலவிக்கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாளிலே, ஒரு நேரத்தில் நம்மவர்களுடைய தேவைகள், நம்மவர்களுடைய மனைவி மக்களுடைய தேவைகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் தேவைகளையும் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சிறகாலம். இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்து ஈமானுடன் பிறந்த நமக்கு ஈமானுடன் இலகுவான மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்து மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தருள்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வக்கீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மோமினீன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். இது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், ஒரு கோடை காலத்திலே கடுமையான சுட்டரிக்கும் வெயில் காலத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் ஒரு மோமினை பொறுத்தவரையில் இந்த வெப்ப காலத்தை, சுட்டரிக்கும் வெயில் காலத்தை எப்படி அணுக வேண்டும், அதை எந்த முறையில் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வார ஜும்மாவிலே கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு மோமினாக ஒரு மனிதர், ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும், இருந்தார்கள் என்று சொன்னால், எந்த காரியத்தையும் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர் சந்திக்கக்கூடிய, அவர் உற்று நோக்கக்கூடிய எந்த காரியத்தையும் ஈமானுடைய பார்வையோடு பார்க்கும் பொழுதுதான் அந்த காரியத்தினுடைய தன்மை, அதிலிருந்து பெற வேண்டிய பாடத்தையும் படிப்பினையும் புரிய முடியும். ஈமானுடைய பார்வை இல்லாமல் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அந்த காரியத்தில் பாடமும் படிப்பினையும் பெறுவது என்பது பெருமக்களே
இயலாத காரியம். உலகத்திலே வாழக்கூடிய எல்லோருடைய பார்வையை போல மூமினுடைய பார்வை இல்லை என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலே எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள், ஈமான் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள், ஈமானுக்கு அப்பாற்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். ஈமானுக்கு அப்பாற்பட்ட சகோதரருடைய பார்வைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்களுடைய கடவுள்களுடைய கோட்பாடை கொண்டு, அவர்கள் அதன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் கோட்பாடை கொண்டு அவர்களுடைய பார்வை இருக்கிறது. ஆனால் ஒரு மூமினுடைய பார்வை, ஈமான் கொண்ட மக்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு காரியம் நமக்கு முன்னோக்கும் பொழுது, நம்மை அந்த காரியம் அடையும் பொழுது, அந்த காரியத்தை ஈமானுடன் ஈமான்தாரி பார்க்கும் பொழுது அதிலே பாடமும் கிடைக்கின்றது, படிப்பினையும் கிடைக்கின்றது என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதில் எந்த காரியத்தை பெருமக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த காரியத்திலே அல்லாஹ் சொன்ன படிப்பினை இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய நடைமுறை வழிகாட்டியாக திகழ்ந்த அந்த நடைமுறை இருக்கின்றது என்ற பார்வையோடு பார்க்கும் பொழுது அதிலிருந்து படிப்பினை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார்கள். இதுதான் மோமினுக்குள்ள வித்தியாசம். மற்ற மக்களுக்கும் மோமினுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பார்வை தான். ஒரு மனிதனுக்கு படிப்பினை கிடைக்கவில்லை, எனக்கு இந்த காரியத்தை கொண்டு நான் முன்னோக்கக்கூடிய, என்னை முன்னோக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை கொண்டு எனக்கு பாடமும் இல்லை, படிப்பினையும் இல்லை என்று சொன்னால், பெருமக்களே, குர்ஆன் சொல்லுகின்றது, நீ மூமினுடைய பார்வையை கொண்டு அந்த காரியத்தை நீ அணுகவில்லை என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார். ஒரு மரம் இருக்கின்றது, ஒரு மரம் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த மரத்திலிருந்து ஒரு பழம் விழுகின்றது. அந்த பழத்தை எல்லோரும் பார்க்கின்றோம். ஒவ்வொருடைய பார்வையும் அந்த பழத்தில் என்ன சிந்தனையை ஏற்படுத்துகின்றது என்பதை பெருமக்களை நாம் விளங்க வேண்டும். விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் மரத்திலிருந்து விழக்கூடிய பழத்தை நாங்கள் முன்னோக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பாடம் கிடைக்கின்றது என்று சொன்னால், புவியீர்ப்பு சக்தி இந்த பழத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதாக விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். இந்த பார்வையை கொண்டுதான் நாங்கள் ஒரு மரத்திலிருந்து விழக்கூடிய பழத்தை நாங்கள் பார்க்கின்றோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இதை கொண்டுதான் புவியீர்ப்பு சக்தி என்பது பலன் பூமியிலே விழும் பொழுது எங்களுக்கு கிடைக்கின்றது. இதை கொண்டு புவியீர்ப்பு சக்தி என்று சொன்னால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம் என்பதாக விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். ஒரு வியாபாரி இருக்கின்றார், ஒரு பொருள்கள் வாங்கக்கூடிய, பொருள்கள் விற்கக்கூடிய வியாபாரிகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பழத்தினுடைய தரத்தை அவர்கள் பார்ப்பார்கள். விழக்கூடிய பழம் நல்ல பழமா, இதை வாங்கக்கூடிய நமக்கு இதில் என்ன பாடம் கிடைக்கின்றது, இதில் அதிகபட்சமாக வரவேற்பு நமக்கு கிடைக்குமா, இந்த பழத்தின் காரணமாக வருமானம் கிடைக்குமா என்பதாக ஒரு வியாபாரி அந்த பழத்தை வாங்கும் பொழுது அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கின்றார். இது போன்றுதான் மார்க்கம் சொல்கின்றது, பெருமக்களே, எந்த காரியத்தையும் நீங்கள் ஈமானோடு பார்வையோடு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியத்திலே உங்களுக்கு பாடமும் கிடைக்கும், படிப்பினையும் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகின்றார். பெருமக்களே, அபூ தர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். ஒரு மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய ஒரு மனிதன், ஒரு மாட்டு வண்டியை ஓட்டக்கூடிய மனிதன் மாட்டு வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கின்றான். மாட்டு வண்டி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த மாடு அமர்ந்து விடுகின்றது. இதை ஹஸரத் அபூ தர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள். அப்போ அந்த மாடு எந்திரிக்காம அமர்ந்து விடுகின்றது. ஒரு மாடு நின்று கொண்டிருக்கின்றது, ஒரு மாடு அமர்ந்து கொண்டிருக்கின்றது. வண்டியை முறையாக செலுத்த முடியாது. அப்போ அந்த மாட்டு வண்டி செலுத்தக்கூடிய அந்த மாட்டு வண்டிக்காரன் அந்த மாட்டை குச்சியினால் அடிக்கின்றான். இன்ன ஃபீ ஹாதா முஅத்தபரா, இன்ன ஃபீ ஹாதா முஅத்தபரா, குச்சியினால் அந்த மாட்டை அடிக்கின்றான். எனக்கு இதிலிருந்து எஜமானின் சொல்லுக்கு கட்டுப்படாததின் காரணமாக அந்த எஜமானன் அந்த மாட்டை ஓட்டுகின்றான், அந்த மாட்டை அடிக்கின்றான். அபூ தர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள்.
எனக்கு இந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடியவனின் மூலமாக என்ன பாடமும் படிப்பினையும் எனக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால், சாதாரண ஒரு மாட்டு வண்டி அவனுடைய எஜமானின் கட்டளைக்கு கட்டுப்படாததின் காரணமாக அவன் அடிக்கின்றான். ஆனால் என்னுடைய பார்வைக்கு எனக்கு அந்த மாட்டு வண்டியின் மூலமாக அந்த எஜமானின் மூலமாக என்ன பாடம் படிப்பினை கிடைத்தது என்று சொன்னால், ஒரு எஜமானின் செயல்பாடுக்கு கட்டுப்படாத சாதாரண ஜீவராசியை அடித்து அவன் பாடம் கற்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஈமானை கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் ஈமானுடன் நீங்கள் பார்க்க வேண்டும், அதில்தான் உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது, பாடம் இருக்கின்றது என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட பார்வை எங்களுக்கு இல்லையே. எஜமானினுடைய கட்டளைக்கு இணங்காததின் காரணமாக அந்த ஜீவராசி மாட்டு வண்டிக்காரன் அடிக்கின்றானே. நாளைக்கு உலகத்தை படைத்த, எங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுத்த, எங்களுக்கு இரத்த நாணங்களை ஊடுருவச் செய்த இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே வாழ தௌஃபீக் செய்தானே ரப்புல் ஆலமீன், அவனுடைய கட்டமைப்புக்கும் அவனுடைய கட்டளைக்கும் நாங்கள் இணங்காமல் ஓடிக்கொண்டிருக்கின்றமே. ஈமானுடைய பார்வை எங்களிடத்திலே இல்லையே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை என்ன செய்வான்? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்போ ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது ஈமானுடைய பார்வை நமக்கு சரியாக இருந்தது என்று சொன்னால், அந்த பார்வையிலே உங்களுக்கு பாடம் இருக்கின்றது, படிப்பினை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லுகின்றார்கள். அதே போன்றுதான் கால மாற்றங்கள். குளிர்காலம் வருகின்றது என்று சொன்னால் எங்களுக்கு குளிர் ஓவராக இருக்கின்றது. கோடை காலம் வருகின்றது என்று சொன்னால் நமக்கு இந்த கோடை காலத்திலே தாக்கு பிடிக்க முடியுமா? சென்ற வருடத்தை விட ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம், சென்ற வருடத்தை விட இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் வெயிலின் வெப்பம் உச்சத்திற்கு செல்லும் என்பதாக ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த புவியின் திசையமைப்பு மாறுவதின் காரணமாக, மாற்றம் ஏற்படுவதின் காரணமாக இனி வந்த காலம் வருவது சாத்தியமில்லாத விஷயம். இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் நீங்கள் அந்தந்த சீதோசனத்தை பொறுத்தவரை, அந்தந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எல்லாமே அதிகமாக இருக்கும் என்பதாக பெருமக்களை ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். இதைத்தான் நாமும் கண்டு வருகின்றோம். வெப்பத்தின் சூழ்நிலைகள் ஒரு காலத்தில் ஏசி போடும் பொழுது அந்த ஏசியை நாம் எப்படி பார்த்தோம் என்று சொன்னால் பெருமக்களே, ஆடம்பரம் என்பதாக பார்த்த காலம். ஆனால் இன்றைய காலம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அத்தியாவசிய காலமாக ஆகிவிட்டது. இல்லை என்று சொன்னால் இருக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை. இல்லை என்று சொன்னால் இருக்க முடியாது. எப்படி ஒரு காலத்தில் செல்போன்களை ஒரு மனிதர் வைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த செல்போன் அந்த மனிதரிடம் இருந்தது என்று சொன்னால் அவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், செல்வந்தர் என்பதாக சொல்லக்கூடிய காலம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கருவி கையிலே இல்லை என்று சொன்னால் மனிதனால் இயங்க முடியாது, அத்தியாவசியமாக ஆகிவிட்டது. அதே போன்றுதான் இன்று ஏசியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆடம்பரமாக சென்ற காலம் போய் இன்னைக்கு அத்தியாவசிய காலம். இது இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும், மனிதன் தன்னுடைய இல்லத்தில் இருக்க முடியும் என்ற ஒரு காலகட்டத்தில் பெருமக்களே நாம் வந்துவிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கோடை காலத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், யுகல்லிபுல் லைல வன்னஹார், பகலையும் இரவையும் நாம் சுழலச் செய்கின்றோம். பகலும் இரவும் எப்படி வருகின்றது என்று சொன்னால் எங்களுடைய கையிலே இருக்கின்றது, நாம் சுழலச் செய்கின்றோம். இரவும் பகல் மாறி மாறி வருகின்றது என்று சொன்னால் இது யாருடைய ஆற்றல் என்பதாக ரப்புல் ஆலமீன் பெருமக்களே நமக்கு கேள்வி கேட்கின்றார். யாருடைய ஆற்றல்? இது என்னுடைய அத்தாட்சி இல்லையா? அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய அத்தாட்சி இல்லையா? அல்லாஹ் மற்றொரு இடத்துல சொல்லுவான், அல்லதீன யذكرون அல்லாஹ் கியாமா வகூதன் நாஸ் வஅலா ஜுனூபிஹிம். புத்திசாலி என்ற புத்திசாலி மோமின் என்றால் யார்? அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன யذكرுல்லாஹ் கியாமா. புத்திசாலி மோமின் என்பவர் நின்றாலும் சரி, அமர்ந்தாலும் சரி, படுத்தாலும் சரி அல்லாஹ்வுடைய அந்த பார்வையை கொண்டு அவர் இயங்க வேண்டும். இவர்தான் புத்திசாலி என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றார், வயதஹத்தரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் படைத்ததின் நோக்கத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நீங்கள் விளங்க வேண்டும். யுகல்லிபுல் லைல வன்னஹார். இதை நாம் காலத்திற்கு தோதுவாக நாம் மாற்றி அமைக்கின்றோம் என்பதாக பெருமக்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக ஒரு வெயில் காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அதை தாங்கக்கூடிய உடலமைப்பு என்பது நம்மிடத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது.
ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் இருந்தது வெயில் தாக்கமும் குறைவாக இருந்தது, குளிர் தாக்கமும் குறைவாக இருந்தது. அதே நேரத்தில் முன்னோர்கள் உண்ட உணவுகளும் உரமில்லாத உணவுகள், அவருடைய உடல் அமைப்புகளும் சீராக இருந்தது. ஆனால் இன்றைய காலங்கள் செல்ல செல்ல பெருமக்களே உடல் அமைப்பும் குன்றிவிட்டது. நாம் உண்ணக்கூடிய உணவும் என்ன ஆகிவிட்டது? குன்றிவிட்டது. எல்லாமே எந்த உணவுகளை எடுத்தாலும் நீங்க விவசாயம் செய்யக்கூடிய அந்த தானியத்தில் இருந்து ஆரம்பித்து விடுகிறது கலப்படம் ஆரம்பித்து விடுகிறது. இந்த உணவை கொண்டு பெருமக்களே நம்மளுடைய உடலமைப்பு என்பது இன்றைய வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் நீங்கள் கோடை காலத்தை திட்டிவிடாதீர்கள் என்பதாக சொல்லுகின்றார். கோடை காலமாக இருக்கட்டும், என்னென்ன பருவ காலங்களை நாம் மாற்றி அமைக்கின்றோமோ எந்த பருவ காலத்தையும் நீங்கள் ஏசி விடாதீர்கள். ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், நமக்கு கோடை காலம் எப்படி போகும் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னார், ஒரு சீதோசனமான ஒரு காலம் வருகின்றது என்று சொன்னால் அந்த காலத்திலே பிரயோஜனம் இல்லாத காலத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இப்போ கோடை காலத்தில் என்னங்க பிரயோஜனம் இருக்குது? வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது, வெளிகளில் சுற்ற முடியவில்லை, வெளியில வர முடியவில்லை, ஏன் வீடுகள்லேயே இருக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கோடை காலத்தில் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? அல்லாஹ் சொல்லுகின்றான், பிரயோஜனம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் கொடுத்த அந்த ஞானம், அந்த ஈமானுடைய பார்வையை கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக பிரயோஜனம் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு குறிப்பிட்டு காட்டுகின்றார். இது குர்ஆனுடைய வசனமாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளாக இருக்கட்டும். ஆனால் இந்த கோடை காலகட்டத்தை பற்றி இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆய்வுகள் என்ன? நாமோ நம்முடைய பார்வையில ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை ஈமானுடைய பார்வையை கொண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே உங்களுக்கு பாடமும் இருக்கின்றது, படிப்பினையும் இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார், ஈமானுடைய பார்வையை கொண்டு. ஆனால் மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் சீதோசனங்கள், அந்த காலகட்டம் கோடை காலமாக இருக்கட்டும், குளிர் காலமாக இருக்கட்டும், காலங்கள் பருவங்கள் மாற மாற ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது என்பதாக யாரு சொல்லுகின்றார்? அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நம்ம விட்டுருவோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தையும் என்ன செஞ்சிருவோம்? விட்டுருவோம். ஆனால் மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் என்ன தெரியுமா? மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹார்ட் அட்டாக் இன்றைக்கு அதிகபட்சமாக உலகத்திலே வாழக்கூடிய மக்களிலே அதிகபட்சமாக இன்னைக்கு உயிர் பிரியக்கூடிய ஒரு நோய் என்னவென்று சொன்னால் ஹார்ட் அட்டாக். எந்த நேரத்தில் வருது, எப்படி வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த திசையில செல்லும், அவர் அதற்கு பின்னாடி பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா, இன்றைய காலகட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாத சில நோய்கள். ஆனால் மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வெப்பத்தின் சூடின் காரணமாக எவ்வளவு வெப்பங்கள் அதிகரிக்குமோ, எவ்வளவு வெப்பங்கள் சுட்டரிக்குமோ, குளிர் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக் இந்த வெயில் காலத்திலே மிகவும் குறைவு என்பதாக பெருமக்களே மருத்துவர்கள் சொல்லுகின்றார். எப்படி அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஈமானோட ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல என்ன இருக்குது? படிப்பினை இருக்கின்றது என்பதாக. அதே அல்லாஹ் மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு வரக்கூடிய நோய்களுடைய அந்த சீதோஷணம் மாறும் பொழுதும் நோய்கள் என்ன செய்து? குறைந்து விடுகின்றது. ஹார்ட் அட்டாக் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா வெயில் காலத்தில் வருவது என்பது குறைவு என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று வைட்டமின் டி, இன்னைக்கு நோயினுடைய அந்த தாக்கம் வைட்டமின் டி இல்லாததின் காரணமாக தான் இன்னைக்கு என்ன செய்யுது? நோய்கள் அதிகமாக வருகின்றது என்பதாக பெருமக்களை மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். வெயில் காலத்தில் ஏன் இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நோய்கள் குறைகின்றது என்று சொன்னால் வைட்டமின் டி என்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் இந்த வெயில் காலத்தில், இந்த வெப்ப காலத்தில் அதிகரிக்கின்றது என்பதாக பெருமக்களே மருத்துவர்கள் சொல்கின்றார். அப்போ அல்லாஹ் சொல்றது உண்மை இல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன விஷயங்கள் என்னது? உண்மையா பொய்யா? அப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதை ஈமானுடைய பார்வையோடு ஈமானுடைய படிப்பினையோடு பெருமக்களே நாம் பார்க்கும் பொழுது அதிலே நமக்கு பிரயோஜனம் இருக்கின்றது என்பதாக மருத்துவர்களும் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் புற்றுநோய். குளிர்காலத்திலே அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் இருக்குது அல்லவா,
வெயில் காலத்தில் இந்த புற்றுநோய் என்பது குறைவு என்பதாக பெருமக்களே மருத்துவர்களுடைய ஆய்வும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. மூணாவது சொல்லுகின்றார்கள் பல்வலி, பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். குளிர் காலத்திலே பல் சம்பந்தப்பட்ட படக்கூடிய அந்த நோய் இருக்கின்றது, பல்வலி இருக்கின்றது. இது வெயில் காலத்திலே மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுவது என்பது ஏற்படும், ஆனால் மிக குறைவு என்பதாக பெருமக்களே மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இதெல்லாம் என்னது, இன்னைக்கு குர்ஆனை சொன்னா விட்டுருவோம், இல்லைன்னு சொல்லிடுவோம். ஹதீஸை சொன்னா இன்னைக்கு என்ன சொல்லிடுவோம், இல்லைன்னு சொல்லிடுவோம். கோடை காலத்தினுடைய பார்வையே ஈமானுடன் பார்க்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. நீங்கள் ஈமானுடன் பார்க்கவில்லை என்றாலும் கூட அந்த கோடை காலத்திலும் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கின்றது என்பதாக மருத்துவம் மக்களுக்கு காண்பிக்கின்றது. அப்ப இன்னைக்கு ஈமான் கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த குர்ஆனை இது எங்களுடைய சிந்தனைக்கு எட்டாது என்பதாக விட்டுவிட்டாலும், ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை எங்களுடைய சிந்தனைக்கு எட்டாது என்பதாக விட்டுவிட்டாலும், இன்றைய நவீன காலத்திலே வாழக்கூடிய பெருமக்களை நாம் மருத்துவர்களுடைய ஆலோசனை என்பது முக்கியமாக நாம் அந்த ஆலோசனையில் தான் இன்னைக்கு இயங்கி வருகின்ற உலகமே இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இதையாவது நாம் எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அடுத்ததாக சொல்லுகின்றார்கள், மூன்றாவதாக குழந்தை கருத்தரிப்பு. எல்லாம் மருத்துவர்கள் ஆய்வுல சொல்லக்கூடிய விஷயம். கோடை காலகட்டத்திலே ஏற்படக்கூடிய பிரயோஜனம் என்ன? நீங்க சாதாரணமா கோடை காலம் வெயில் வந்துருச்சு எப்போ போகும் என்பதாக நீங்க நினைக்கிறாதீங்க, இதுலயும் பிரயோஜனம் இருக்கின்றது அவர்கள் சொல்லுகின்றார்கள். மூன்றாவது சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் குழந்தை கருத்தரிப்பு. ஒரு மனிதனுக்கு நிக்கா ஆகின்றது என்று சொன்னால், திருமணம் முடிகின்றது என்று சொன்னால், குளிர் காலத்தை விட வெயில் காலத்திலே அந்த வைட்டமின் டி இறங்குவதன் காரணமாக குழந்தை கருத்தரிப்பு என்பது இந்த கோடை காலத்திலே அதிகமாக்கப்படுகின்றது என்பதாக பெருமக்களே மருத்துவர் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். நீ சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இப்ப அல்லாஹ் சொல்றது உண்மை அல்லவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படைச்ச படைப்புல அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, அந்த படைப்பை நீங்க சரியான முறையில கண்ணோக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈமானுடைய பார்வை, ஈமான் நம்ம கொடுத்திருக்கிறோம், அந்த ஈமானுடைய பார்வையினால நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யறோம், அதுல பாடத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம், படிப்பினையும் நாம் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்கின்றார்கள். இந்த பாடத்தையும் படிப்பினையும் தெளிவாக மருத்துவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அவர் ஈமான் கொண்டவராக இருக்கட்டும், ஈமான் கொள்ளாதவர்களாக இருக்கட்டும், ஆக மருத்துவ சமூகம் தெளிவாக விளங்கிக் கொண்டது. அவருடைய பார்வை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் பெருமக்களே, சரியாக ஈமான் கொண்டவர்கள் ஈமானுடன் பார்ப்பது கிடையாது. இன்னைக்கு இதுதான் நிதர்சன உண்மை, உண்மையான விஷயம். ஈமான் கொண்ட விஷயம், ஈமான் கொண்டவர்களாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் எந்த ஒரு கடமையும் எந்த ஒரு கட்டமைப்பையும் சரியான முறையிலே நாம் பார்க்கின்றோமா, அதன்படி செல்கின்றோமா, அதை சரியான வழியிலே செலுத்துகின்றோமா என்பதை சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் 99% இஸ்லாமியர்கள் இந்த ஈமானுடைய பார்வையை விட்டு விலகிவிட்டோம். ஆனால் மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட ஈமான் இல்ல, யக்கீன் இல்ல, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்ல, ரசூலுல்லாஹ் யாரும் தெரியாது, ஆனால் ஆய்வு செய்கின்றார்கள். என்னது ஆய்வு செய்யறாங்க? குர்ஆனை ஆய்வு செய்யறாங்க. ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், யுகல்லிமுல் லைல வன்னஹார், பகலை இரவின் மீது சுமத்துகின்றோம், இரவை பகலின் மீது சுமத்துகின்றோம், இரவையும் பகலையும் நாம் சுழலச் செய்கின்றோம் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. பகலை இரவின் மீது செலுத்துகின்றான் என்று சொன்னால், இரவை பகலின் மீது செலுத்துகின்றான் என்று சொன்னால், செலுத்துவது என்பது என்ன? பாருங்க, எவ்வளவு விஞ்ஞான மூலியமாக அந்த ஆயத்தை நுணுக்கமாக கண்டுபிடிக்கின்றார்கள். இதை வைத்துத்தான் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் பெருமக்களே, எவ்வளவு விஷயங்கள். அல்லாஹ் சொல்லுவான், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. அல்லாஹ் சொல்லுவான், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. யா அல்லாஹ், எதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான், எதையும் என்ன செய்யல, நம்ம வீணாக படைக்கவில்லை என்பதாக பெருமக்களே குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலத்தை திட்டாதீங்கப்பா, என்னடா மழை பெய்யுது, ஒரே மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்குது, வெயில் காலத்துல எங்களால சூடு தாங்க முடியல, எங்களால வெயில்ல இருக்க முடியல. என்ன இன்றைய காலகட்டத்திலே இந்த ஆண்டு சொல்லுகின்றார்கள் ஆய்வாளர்கள், 4ஆம் தேதியில இருந்து என்ன செய்யுது, என்னமோ அக்னி ஆரம்பிக்குது. என்ன அதிகபட்சமாக வெயில் என்ன செய்யுது, சென்ற வருடங்களை விட சென்ற காலங்களை விட அதிகமாக தாக்கக்கூடும் என்பதாக என்ன செய்யறாங்க ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் எதையும் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எதையும் நாம் வீணாக படைக்கவில்லை. இப்ப நீங்க காலத்தை திட்டிராதீங்க,
நீங்க காலத்தை திட்டுனீங்க அப்படின்னு சொன்னா என்ன திட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். யுதினி இப்னு ஆதமுடைய மக்களே, யுதினி என்னை திட்டி விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான் யுதினி என்னை ஒருபோதும் திட்டி விடாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் யுதினி அல்லாஹ்வை எப்படி திட்டுவான் ஒரு மனிதன்? காலை கொடுத்த உயிரை கொடுத்த நரம்புகளை கொடுத்த இறைவனை எப்படி ஒரு மனிதன் திட்டுவான் என்பதாக சொல்லும் பொழுது யசுப்பு தஹர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யசுப்பு தஹர அவன் காலத்தை திட்டுகின்றான். காலத்தை திட்டுகின்றான் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்லுகின்றான், எவன் காலத்தை திட்டுகின்றானோ அவன் என்னை திட்டுகின்றான். ஏன் தெரியுமா? காலம் நான் தான், காலம் நான் தான். யசுப்பு தஹர் காலம் நான் தான், காலத்தை நான் தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். சுத்தியமைத்து அந்த ஆட்சி பீடம் என்பது என்னுடைய கையில் இருக்கின்றது. எனவே யூதினி ஆதமுடைய மக்களே, காலத்தை நீங்கள் திட்டிவிடாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் இந்த கோடை காலத்தை எப்படி புரிய வேண்டும் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்துடன் ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள். இந்த கோடை காலத்தை நரகத்துடன் ஒப்பிட்டு பார்க்காமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏன் என்று சொன்னால் இந்த கோடை வெயில் என்பது நரகத்தின் ஒரு பகுதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்தின் ஒரு பகுதி. தபூக் யுத்தத்தில் போர் ஆரம்பமாகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களையும் போருக்கு தயாராக கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், லா தன்ஹரு ஃபில் ஹர், யா ரசூலல்லாஹ் கோடை காலம் சுட்டரிக்குது, எங்களால தாங்க முடியல, இந்த வெயில் காலத்துல எங்களை போய் அனுப்புறீங்களே. லா தன்ஹரு ஃபில் ஹர், எப்படி நாங்க இந்த வெயில் காலத்துல தாங்க முடியாத ஒரு கோடை காலத்துல எப்படி யா ரசூலல்லாஹ் போருக்கு போய் சொல்றீங்களே, நாங்க எப்படி போவோம் என்பதாக முனாஃபிக்கள் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை நீங்க பார்க்கலையா? அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை பார்க்கலையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ மூலமாக இறக்கி வைத்தான். குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா. எப்படிப்பட்ட சாதாரண இந்த கோடை காலத்தை உங்களால் தாங்க முடியவில்லையே, நரக ஜுவாலை என்பது குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா. அந்த வார்த்தையை பாருங்க, அஷத்து கடினம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். கோடை காலத்தினுடைய வெப்பத்தை வைத்து பார்க்கும் பொழுது, அந்த உஷ்ணத்தை வைத்து பார்க்கும் பொழுது, அந்த ஜுவாலை வைத்து பார்க்கும் பொழுது, இந்த கோடை காலம் என்பது நரகத்தினுடைய ஒரு பகுதி தான் தவிர முக்கால் பகுதி எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை என்ன செஞ்சிருக்கான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள், கோடை காலங்களில் சில சதக்காக்களை நீங்க செய்யுங்க. என்ன சதக்கா? தொழுகிறது இருக்குது, உணவுகள் கொடுக்கிறது இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் மற்ற காலங்களில் இருக்குது. வெயில் காலத்தில் என்ன செய்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, எங்க தந்தை என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தா போயிட்டாங்க, யார சொல்லலாம், அவங்களுக்காக நான் ஏதாவது சதக்கா செய்ய விரும்புகின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபையு சதகத்துல் அமல் அஃதல், ஃபையு சதகத்துல் அஃதல். நீங்க சதக்கா செய்யறதற்கு பாருங்க, பிற மக்களுக்கு உதவி செய்யறதற்கு பாருங்க, அது மிகப்பெரிய நன்மையை தரும் என்பதாக சொல்லும் பொழுது அந்த சஹாபி கேட்டார், நான் என்ன செய்வது இந்த கோடை காலத்தில் என்பதாக. பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தில் முக்கியமான விஷயம், இந்த கோடை காலத்தை வைத்து எப்படி ஈமான்தாரி புரிய வேண்டும், அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோடை காலத்திலே மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு சதக்காவை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சதக்கா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுங்க. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லவா, ஈமான்தாரி என்ன செஞ்சிடறோம், விலகி போயிடுறோம். ஈமான் இல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, என்ன பந்தல் போடுறது, தண்ணீருக்கு ஏற்பாடு செய்வது. தண்ணீருடைய பஞ்சத்தை இந்த கோடை காலத்திலே யார் என்ன செய்வான், தீர்த்து வைப்பானோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலு சதக்கா, சதக்காவிலேயே கோடை காலத்தில் செய்யக்கூடிய மிக உயர்ந்த சதக்கா என்ன அப்படின்னு சொன்னா, தண்ணீரை நீங்கள் என்ன செய்ய மக்களுக்கு என்ன பஞ்சம் இல்லாமல் கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். அந்த சஹாபி தண்ணீரை எப்படி மக்களுக்கு நான் பிரயோஜனமாக நான் கொடுப்பது, ஒரு கிணறு தோண்டலாமா, அதை கொண்டு மக்கள் பிரயோஜனம் அடைவார்களா என்பதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதத்தை நீங்கள் உண்மை உரைத்தீர்கள், நிச்சயமாக அதை செய்யுங்கள், அதை கொண்டு ஒரு பிரயோஜனம் அல்ல, மற்ற ஒட்டுமொத்த மக்களும் பிரயோஜனம் அடைந்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பல மக்களுக்கு செய்த சதக்காவுடைய நன்மையை அஃதலு சதக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி வைக்கின்றார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். பெருமக்களே, எவ்வளவோ சதக்கா செய்ய வேண்டியது இருக்குது, எவ்வளவோ நன்மைகள் செய்கின்றோம். ஆனால் வெயிலுடைய காலங்களிலே தண்ணீரை கொண்டு என்ன செய்வது, மக்களுக்கு பிரயோஜனம் தர வேண்டியது. இதுதான்
கோடை காலங்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய அஃதலு சதக்கா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். நம்மால் என்ன முடியுமோ மக்களுக்கு அந்த தண்ணீருடைய தாகத்தை தீர்ப்பது இருக்கின்றது பெருமக்களே, இதுதான் மிக உயர்ந்தது என்பதாக அந்தந்த சீதோசனத்தை வைத்து அந்தந்த காலகட்டத்தை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ சகாபாக்களும் அதற்கு பின்னால் வந்தவர்களும் இந்த கோடை காலத்தை சரியான பார்வையில் பார்த்ததின் காரணமாக, ஈமானுடைய பார்வையில் பார்த்ததின் காரணமாக அவர்களுக்கு அதை கொண்டு பாடமும் இருந்தது பெருமக்களே, படிப்பினையும் இருந்தது. ஆனால் நம் சமூகமாக இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட சமூகம், ஈமானுடன் இருக்கக்கூடிய நாம் எந்த காலத்தையும் ஈமானுடன் பார்ப்பது இல்லை. அதனால நமக்கு என்ன கிடைக்கிறது இல்லை, பாடமும் கிடைக்கிறது இல்லை, படிப்பினையும் கிடைக்காமல் போய்விடுகின்றது. இதுதான் நிதர்சன உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கோடையினுடைய வெப்பத்தை நமக்கு காரணமாக கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், நரகத்தினுடைய ஜுவாலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ற சிந்தனையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கோடையை நமக்கு தந்திருக்கின்றான். ரப்புல் ஆலமீன் கோடையை குளிராக மாற்றி கோடை காலத்திலே மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லி இருக்கின்றதோ, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அப்படிப்பட்ட நல்ல சதக்காக்களை மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய சதக்காக்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெப்பத்தை கொண்டு நம்மை தாக்கி விடாமல் அதை சரியாக ஈமானுடைய பார்வையை கொண்டு பார்க்கக்கூடிய முழுமையான ஈமான்தாரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.